வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். பாரம்பரியம் நமது வேர், தொழில்நுட்பம் நமது வலிமையான சிறகு. அமைச்சர் ரமணனின் உகாதி சுபகாஞ்சலு தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஸ்ரீ பரபாவ நாம சர்வதசர் எனும் தெலுங்கு புத்தாண்டு வளரும் இவ்வேளையில் மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நமது தொன்மையான பாரம்பரியத்தை நவீன தொழில்நுட்ப திறன்களோடு இணைப்பதன் அவசியத்தை ஆழமாக வலியுறுத்தினார். உகாதி திருநாளின் முக்கியத்துவமான புத்துயிர் பெறுதல், வாழ்க்கை சமநிலை ஆகியவற்றை வெறும் சடங்குகளாக மட்டும் பார்க்காமல் நமது இந்திய சமூகம் உலகளாவிய டிஜிட்டல் பொருளாதாரத்தில் முன்னிலை வகிக்க உதவும் உந்து சக்தியாக மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்திய சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் ஒரே கூரையின் கீழ் வாழும் ஒரு பெரிய குடும்பம் என்பதை அமைச்சர் தமது அழுத்தமான செய்திகள் கூறினார். தெலுங்கு சமூக மற்றும் மலேசிய இந்திய சமூகத்தின் அனைத்து உட்பிரிவுகளும் ஒரே குடும்பமாக ஒரே சூழலாக இருக்கும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நமது அடையாளமான பண்பாட்டு வேர்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அதே சமயம் கல்வி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாம் முழு கவனம் செலுத்த வேண்டும். சமூக மேம்பாட்டில் தமக்குள்ள தீவிர பற்றி வெளிப்படுத்தும் வகையில் வெற்றி மடானி திட்டத்தை ஒரு முக்கிய மாற்றத்திற்கான கருவியாக அமைச்சர் முன்வைத்தார். இத்திட்டம் இந்திய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை செயற்கை நுண்ணறிவு மற்றும் மேம்பட்ட செமிகண்டக்டர் போன்ற உயர்தர துறைகளுக்கு இட்டு செல்லும் ஒரு தளமாகும். இந்திய சமூகத்திற்கான இன்னும் பல பிரம்மாண்ட திட்டங்கள் தற்போது தீவிரமாக வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தாமதிப்பதற்கான நேரம் கடந்துவிட்டது. இந்திய சமூகத்தின் ஒவ்வொரு தனி மனிதரும் வெற்றி பெறுவதை உறுதி செய்வது எனது தொடர்ச்சியாக கடப்பாடாகும். மலேசியாவின் பல்லின கலாச்சாரத்தில் இந்திய சமூகத்தின் தனித்துவத்தை போற்றும் வகையில் அனைத்து தெலுங்கு பெருமக்களுக்கும் தனது உகாதி சுபகாஞ்சலு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அமைச்சர் தமது அர்ப்பணிப்பான சேவையை தொடரப்போவதாக உறுதியளித்தார். உறுதியான பண்பாட்டு வேர்களோடு நவீன தொழில்நுட்ப சிறகுகளை கொண்டு இந்திய சமூகம் மடானி மலேசியாவின் ஒரு முக்கிய தூணாக திகழும் என்றும் அவர் தமது வாழ்த்து செய்திகளில் கூறினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.